யாருக்கும் இல்லாத விஷயமா இருக்குது. எல்லாருக்கும் கடவுள் படைச்ச ஒன்று தானே. ஆணா ஆண், பொண்ணுனா பொண்ணு தான். அதை போல்டாக ஒரு பொண்ணு ஏற்றுட்டு என்றைக்கு உடச்சி வெளியே வருதுன்னா இந்த மாதிரி எவனுமே இருக்க மாட்டான். அதை தாண்டி துபாய் மாதிரி லா வரணும். வெச்சா வெட்டு வெட்டணும் இங்கே. So many people, so many house, so many families, they have the innocent girl. ஏன்னா இப்போ என் கூட இருக்கிறவங்க இப்போ என் கூட எங்கள் வீட்டில் இருக்காங்க, ஒல்லியான குண்டானா ஒல்லியாட்டான்னு கேட்க பார்த்தா உங்களுக்கு எப்பவுமே பார்த்துனே தாங்க இருக்கேன், அப்படியே தாங்க இருக்கீங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி. ஆனால் இது கூட தான் நான் ட்ராவல் பண்ணுறேன். இதை பார்க்க பார்த்தா அது எனக்கு புதுசாக இருந்துச்சு. She has only kind of, if she has a weak-minded girl means of course she will take some bad decisions. வெல்கம் டு அவர் ஷோ. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் வந்திருக்கிற செலிபிரிட்டிஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இந்த படத்தோடைய ஹீரோ நம்ம கூட இருக்கிறாங்க, செகண்ட் ஹீரோயின் இருக்காங்க அண்ட் வில்லன் இருக்காங்க. ஹீரோ பற்றி சொல்லணும்னா இவர் நீங்கள் நிறைய டிவி சேனல்ஸில் பார்த்துருப்பீங்க அண்ட் நிறைய படத்துலையும் பார்த்துருப்பீங்க. ஸோ ஹீரோ பிரஜின் அவர்கள் நம்ம கூட இருக்கிறாங்க. அண்ட் ஹீரோயின் பற்றி சொல்லணும்னா இவங்க வந்து இப்போ தான் இவங்களுடைய ஃபர்ஸ்ட் மூவி, ஸோ டெபியூ மூவின்னு சொல்லலாம் தமிழில். ஸோ இவங்க பேர் வந்து தர்ஷினி. அண்ட் படத்தோடைய வில்லன் ஆதர் பாலாஜி வந்திருக்காங்க. இவர் ஆல்ரெடி வந்து படத்தில் ஹீரோவாக பண்ணியிருக்காரு அண்ட் இந்த படத்தில் வில்லனாக பண்ணியிருக்கிறாரு. ஸோ லெட்ஸ் வெல்கம். வணக்கம். ஹாய் ஆதவ் பாலாஜி, தர்ஷினி அண்ட் பிரஜின், வெல்கம் டு அவர் ஷோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸோ நம்ம இன்னைக்கு எதுக்கு வந்து ஒன்று கூடியிருக்கோம்? டவுட்டாக இருக்குங்க, குழப்பமா இருக்குல்ல? எனக்கு சுத்தமாக குழப்பமாகவே இல்லை. ஏன்னு கேளுங்க, பின்னாடி இருக்க போஸ்டர் படிக்காத பக்கங்கள். ஓகே, ஸோ படிக்காத பக்கங்கள்லாம் சம் 100 ஸ்டோரிஸாக இருக்கலாம், 100 பேஜஸாக இருக்கலாம். அது யாரோட வாழ்க்கையோடது? டேரக்டரோடதா, ஆக்டரோடதா, ஆக்ட்ரஸோடதா, வில்லனோடதா? அவர் பார்த்த ஒரு உண்மை சம்பவத்தோட கமர்ஷியல் மசாலா படம். ஒரு உண்மை சம்பவத்தில் நடந்த ஒரு 4-5 இயர்ஸ் பிஃபோர் தமிழ்நாட்டில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை எடுத்து அவர் வந்து அதுக்கேற்ற சினிமாட்டிக்காக ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. அதுதான் அதோட தொழில். ஓகே, நீங்கள் என்ன கேரக்டர் பண்ணியிருக்கீங்க இந்த படத்தில்? நான் வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸர் பண்ணியிருக்கேன். ஷாம்ன்ற ஒரு ஐபிஎஸ் லா பேஸ்டாக ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு நல்ல ஒரு எஃபிஷியன்ட் போலீஸ் ஆஃபீஸராக. படங்களுக்கு வரும் இல்லையா, ஒரு பிரச்சனை வரும்போது போலீஸ் வருவாங்க, அந்த இடத்துல வந்து காப்பாற்று. ஆனால் நிஜத்தில் வந்து தேவைப்படுற இடத்துல பேசுவோம், வந்து ஓகே, தேவையில்லாத இடத்துல பேசாமல் இருக்கிறது பெஸ்ட்டு. ஓகே, சூப்பர். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் ஆதவ் பாலாஜி, நீங்கள் இந்த படத்தில் என்ன ரோல் ப்ளே பண்ணியிருக்கீங்க? வில்லன் மேடம், வில்லனாக பண்ணியிருக்கேன். ஓகே, வில்லனாக பண்ணியிருக்கேன். ஒரு எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நெகட்டிவான ஒரு ஆளாக இந்த படத்தில் நடிச்சிருக்கேன். நான் நெகட்டிவாக பண்ணியிருக்கிற விஷயங்கள் வந்து கண்டிப்பாக மக்கள்கிட்ட வந்து அது வேறு மாதிரி போய் சேரும், நல்லபடியாக சேருன்றது என்னோட நம்பிக்கை. கெட்ட விஷயத்தை எதுவுமே கொண்டு போய் சேர்க்கணும் இல்லையா, அதை பார்த்து ஓகே இதுன்ற அதை பார்த்து இதெல்லாம் பண்ணிடக்கூடாதுன்ற. ஆமாம், அப்படின்ற மாதிரி. ஓகே, தர்ஷினி நீங்கள் அவங்களுக்கு தமிழ் லைட்டாக தான் புரியும், ஸோ இங்கிலீஷில் இல்லை நான் பேசுகிறது புரியுது அவங்களுக்கு அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சு? I didn't get. What kind of character you have played in this movie? Yeah. I'm just playing innocent girl character in this movie. So many people, so many house, so many families, they have the innocent girl. So actually, what is this in this movie? I have that character in the sense what she struggle in her life, what she stuck in her life, or some people are how she get blackmail from her and how she come out from that and how she face the challenges. This is the thing. ஓகே, ஸோ அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, எஸ் அதான் Yes. அவங்க வாழ்க்கையில், அதாவது அவங்க சுய வாழ்க்கையில் இல்லை, படத்தில் நடக்கிறதுல அவங்க லைஃப்பில் நிறைய சேலஞ்சஸ் வரும், ஸ்ட்ரகிள்ஸ் வரும், அதை எப்படி ஓவர் கம் பண்ணி வராங்க அப்படிங்கிறது தான் நம்மளோட கதை. ஓகே, ஸோ யூ ஹேவ் ஒன் மோர் ஹீரோயின் இன் த மூவி, ரைட்? ஸோ வென் தெர் இஸ் two heroines in one movie, there is always some clash and some competition. What do you think? Nothing, no clashes here because here first heroine and the second heroine. First heroine plays how second heroine, when she's stuck in her life, she will come to help her. Okay, This is the thing. There is no other competition here. ஓகே, காம்படிஷனே இல்லைன்றாங்க. ஓகே, ஃபைன். Yes, okay. உங்களுடைய கருத்து என்ன இதை பற்றி? வாட் கருத்து? நான் தமிழ்ல சொல்லணுமா? அதாவது ஒரு படத்துல வந்து ஒரு ஹீரோயின் இருந்தா ஓகே, லைக் 2 ஹீரோயின் இருந்தாங்கன்னா 2 பேருக்குள்ளேயும் ஒரு போட்டி இருக்கும், அது ஹெல்தியான போட்டியா கூட வச்சுக்கலாம். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, இல்ல அவங்க படத்துல எனக்கு ஹெல்ப் பண்றாங்க. ஸோ இதை பத்தி உங்களோட கருத்து என்னன்னு கேட்டேன். வேற என்ன சொல்லணும் எதிர்பார்க்குறீங்க? உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க சொல்லலாம். இவங்க கூட எனக்கு காம்படிஷன் இல்லை, அவங்க கூட காம்படிஷன் இருந்துச்சு. ஓகே, நல்ல விஷயம் தான். சரி, இப்போ பேசிக்கலாக வந்து
எஸ் No, I'm just telling. அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. இல்லை பொண்ணுங்களுக்குள்ள அந்த போட்டிகள் பொறாமைகள் இருக்குன்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு யாஷிகா ஆனந்த் இவங்க காம்பினேஷன் இருந்துச்சு. பட் அது ஜாலியாக தான் போச்சு எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இவங்க ஒரு 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 பேட்டர்னில் கதையை கொண்டு போவாங்க. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல மாட்டுமோ அவங்க நகர்த்தி கொண்டு போவாங்க கதை. பட் எங்களுக்கு அப்படியே தெரியல ஆக்சுவலாக. மேபி அது ரெண்டு பேருமே ஒரு பிஸ்னஸ் ரீதியாக வளரும்போது எனக்கு கொஞ்சம் சீன்ஸ் அதிகமாக இருக்குது, உனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு மேபி நடக்கலாம். இப்போ ஓகே அப்படிலாம் தெரியல. அப்படின்னு தெரியல. ஓகே, உங்க ரெண்டு பேருக்குள்ள போட்டி இருக்குமா? போட்டி இருக்கு. You are the hero and he is the villain. கண்டிப்பா இருக்கு. ஒரு வில்லன் ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும் தான் ஹீரோவுக்கு அங்க வேலையே இருக்கு. ஆமா, என்னைக்குமே வில்லன் என்ன பண்ண போறாங்கன்னு தான் பாப்போம் நாங்க. ஹீரோ என்ன பண்றதை விட. அதனால இல்ல அவருக்கு படத்துல இல்ல படத்துல பாருங்க படத்துல ஆனா ஒண்ணுமே பண்ணலன்றது தெரியும். ஆக்சுவலா என்னன்னா ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, பேசிக்கா ஒரு படத்துல வந்து ஒரு ஹீரோவே வந்து வில்லனை சேஸ் பண்றதோ, ஒரு ஹீரோவுக்கு என்ன வேலை இருக்குன்னா வில்லன் இருந்தால் தான் ஸ்ட்ராங்கா இருந்தால் தான், ஒரு ரகுரன் மாதிரி ஒரு ஆள் இருக்கும்போது தான் அங்கே அர்ஜுன் சாருக்கு வேலை இருந்துச்சு. நாங்கள் கம்ப்ளீட்டாக பண்ணல. ஃபார் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன், அது பேசிக் வில்லனோ நல்ல வில்லனோ கெட்ட வில்லனோ இருந்தால் சொல்லி கதைக்கான மூல காரணம் ஒருத்தர் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது தான் ஆப்போசிட் கேரக்டர் ஹீரோன்னு ஒருத்தர் வருவார் தட்டி கேட்க. அதோட ஆப்போசிட் கேரக்டர் தான் இது. எங்களுக்கான விஷயங்கள் நல்லா வந்திருக்கு. நல்லா வந்து எங்களுக்கு கெமிஸ்ட்ரி நல்லா இருக்கு. உங்க கெமிஸ்ட்ரி நல்லா இருக்கு. ஓஹோ, கெமிஸ்ட்ரி இருக்குல்ல தெரியல. எங்க கெமிஸ்ட்ரி ஓகே. ஸோ நீங்கள் ஒரு காப் ரோல் பண்ணியிருக்கீங்க. அதாவது எல்லா ஆக்டர்ஸ், அதாவது மெயின் ஸ்ட்ரீம் ஹீரோஸ் எல்லாருமே ஒரு காப் ரோல் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க எப்பயுமே படத்தில். அந்த காப் ரோலுக்குன்னே ஒரு ஒரு பிம்பம் இருக்குது. ஒரு இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக கெத்தாக ரவுடிஸ் எல்லாருமே அடிச்சு தூக்கணும், அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கும் வியூவர்ஸ்க்கு பார்க்குறப்ப. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வந்து நம்ம பார்ப்போம் அப்படிங்கிறப்ப நீங்கள் எவ்வளோ சேலஞ்ச் ஃபேஸ் பண்ணீங்க இந்த ரோலுக்காக மெயினாக? இல்லை இந்த ஜென்ரலாக ஒரு போலீஸ் ட்ரெஸ் வந்து ஒரு ஹீரோ போடும்போது கொஞ்சம் பயப்பட வேண்டிய விஷயம் தான். ஏன்னா அது நல்லா இருக்கணும், சிரிச்சிடக்கூடாது. வேறு விஷயம் நிறைய பேர் பெரிய பெரிய ஹீரோஸ்லாம் பண்ணிட்டாங்க. விக்ரம் சாரும் சூர்யா கார்த்தி எல்லாமே அவங்க கம்ப்ளீட்டாக நம்ம இது இல்லை. ஓகே நல்லா இருக்குல்ல, நல்லா சூட் ஆகுது இல்லை அப்படின்ற பேர் கிடைச்சாலே நல்லது தான், சிரிச்சிடக்கூடாது. அந்த மாதிரி விஷயத்தில் நான் ஆல்ரெடி ஒரு படம் பண்ணியிருந்தேன். பட் இந்த படத்துலையும் கொஞ்சம் நீட்டாக ஹேண்டில் பண்ணியிருக்கேன் நம்புகிறேன். நிறைய பேர் சொன்னார், டேரக்டர் சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக அது என்ன ஒரு பியர்டு வச்சு ஒரு ஐபிஎஸ்ஸாக இருக்கும். பட் அது எப்படி செட் ஆகுன்றது நானும் யோசிச்சு ஒரு படம் கண்டிட்டில் இருந்தேன். அப்புறம் டேரக்டர்கிட்ட சொன்னேன், இல்லைங்க இன்றைக்கி இருக்கிற ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் பேங்க் ஆஃபீஸர்ஸ் யார் நிற்க வச்சாலுமே கண்டுபிடிக்க முடியாது. யார் பேங்க் ஆஃபீஸ் யார் ஐபிஎஸ் ஆஃபீஸர்னு தெரியாது. அவங்களோட அந்த டெசிக்னேஷன் தான் டிசைட் பண்ணும். ஸோ அவங்க எப்படி கேரி அவுட் பண்ணுறாங்க அந்த கேரக்டர்ன்ற ஒரு விஷயம் ஆக்சுவலாக. ஸோ அதை நான் நீட்டாக பண்ணியிருக்கேன் நம்புகிறேன். எனக்கு அது கஷ்டமாக தெரியல. அதை பார்க்குற ஆடியன்ஸுக்கு அவங்களுக்கு தான் அட்டாச் ஆகும், நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அது நல்லா வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா ஆடியன்ஸ் கூட என்றைக்கே ஒரு நாள் வந்து புதுசாக பார்க்க போகிறாங்க. அவங்களுக்கு பார்த்தோன்னே பிடிச்சிடும். ஓகே, ஆனால் நான் கூடவே ட்ராவல் பண்ணுறேன். இது பார்த்தா அது நான் பார்த்தே எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. நான் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் பார்த்து பிரஜன் ப்ரோவா போலீஸ் போகிறான் தாடியெலாம் வச்சுருக்காரு இப்படி அப்படிதான் யோசிச்சுருந்தேன். நேற்று தான் நான் படம் பார்க்குறேன், எனக்கு வேறு மாதிரி ஃபீல். ரொம்ப உண்மையாக போன எதிர்கொள்ள இன்டர்வியூ கூட நான் சொன்னேன், பயங்கர மெச்சூர்டாக வேறு லெவல் இருந்துச்சு. உண்மையாலுமே நல்லா இருந்துச்சு. அவருக்காகன்னு சொல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா இப்போ என் கூடவே இருக்கிறவங்க, இப்போ என் கூடவே எங்கள் வீட்டில் இருக்காங்க, ஒல்லியானா குண்டா நான் ஒல்லியாட்டான்னு கேட்க பார்த்தா உங்களுக்கு எப்போயும் பார்த்துனே தாங்க இருக்கேன், அப்படியே தாங்க இருக்கீங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி. ஆனால் இது இவர் கூட தான் நான் ட்ராவல் பண்ணுறேன். இதை பார்க்க பார்த்தா அது எனக்கு புதுசாக இருந்துச்சு. அப்போ நம்ம அந்த ரோல் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு உங்களுக்கு தோணிருக்கு? இல்லை அது தோணுச்சுன்னு சொல்லல, எனக்கு பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லுவேன். தோணுச்சுன்னா எது கொடுத்தாலும் நான் பண்ணி தான் ஆகணும். அது என்ன எனக்கு எப்படி இருக்குன்றதை என்னால் கெஸ் பண்ண முடியாது. நான் பார்க்குற கண்ணோட்டத்தில் பார்த்து அவருக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் ஆக்சுவலாக பார்த்தா எது இருந்தாலும் நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுவேன். ஒரு சீன் அதான் சொல்கிறேன், நான் டேரக்டே கேட்டேன், என்னங்க தாடி வச்சிருக்காரு, நீங்கள் போலீஸ் ரோல் கொடுக்குறீங்க, அதுக்குள்ள ஐபிஎஸ்ன்றீங்க, எனக்கு ஒன்றும் புரியல, என்ன நடக்குமா அப்படின்னு. பார்க்கலாம் ஜி நடக்கஞ்சி அப்படின்னு தான் சொல்லியிருந்தாரு. நானும் கொஞ்சம் யோசிச்சுனே தான் இருந்தேன், சரி சரியா வருமா அப்படின்னு. நமக்கே டவுட்டாக இருந்துச்சு, எனக்கு டவுட் இருந்துச்சு. ஆனால் நீங்கள் அந்த படம் கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த லுக், அந்த நடந்த ஸ்டைல் அதெல்லாம் வந்து வேற லெவலில். நீங்கள் போஸ்டர்லேயே பாருங்கள், பார்த்தீங்களா? அது கூட நான் கேட்டேன், என்ன ஜி என்னெல்லாம் விட்டு நீங்கள் எப்போ நீங்கள் ஃபோட்டோ ஷூட் பண்ணீங்க ஜி? நான் எங்கே ஜி பண்ணேன், ஷூட்டில் எடுத்த போனதான் ஜி அப்படின்னா. அது மாதிரி பிரஜன் ப்ரோக்கு இது வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ். ஆமாம், இதில் கொஞ்சம் மெயினாக இது பண்ணியிருக்காரு. அதில் எந்தெந்த இடத்துல டைலாக் என்னென்ன வரணும் இந்த படத்தில் ஸ்கோர் பண்ணியிருக்காருன்னா அது பிரஜன் ப்ரோ வேறு லெவல் பண்ணிட்டார். ஷார்ட்டாக வந்தாலும் செமையாக பண்ணிட்டார், நல்லா பண்ணிட்டார், நல்ல வேறு லெவலில் இருக்குது. ஸோ உங்கள் ரெண்டு பேருக்குமே ஒரு மெயினான கேள்வி, அதாவது படத்தில் நீங்கள் ஹீரோ, நீங்கள் வந்து வில்லன், இப்படியே ஆப்போசிட்டாக இப்போ நம்ம பேச போகிறோம். உங்கள் நிஜ லைஃப்பில் யார் வில்லன், உங்கள் நிஜ லைஃப்பில் யார் ஹீரோ? இல்லை எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் ஒன்றும் சொல்ல போனால் அவரு தான் நெசவுன்னா உங்கள் வாழ்க்கையில் யார் ஹீரோன்னு கேட்குறேன் நான். எங்கள் வாழ்க்கையில் கேட்குறீங்களா? ஆமாம், படத்தை பற்றி பேசல. நீங்கள் வில்லனாக நடிச்சிருக்கீங்க, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஃபேஸ் பண்ண ஹீரோ இல்லை என்ன ஹீரோயிசம்
அப்படின்னு வில்லனா உங்களுக்கு, நான் ஹீரோ நடித்தேன், எனக்கு வாழ்க்கையில் கிடைச்ச வில்லன் யார் சுச்சுவேஷன் கேட்குறேன். அவ்வளோ நீங்கள் சொல்லுங்கள் அதை நான் பிடிக்கிறேன் அப்படின்ட்டு. எனக்கு என்னென்னா என்னோட சுச்சுவேஷன் நான் வில்லனை பார்ப்பேன். ஏன்னா சில நேரத்தில் நம்ம ஒரு நல்ல விஷயம் எதிர்பார்ப்போம், அங்கே மீறி அது ஆப்போசிட் நடக்கும், அதை ஓவர் கம் பண்ணி அந்த டைமில் பண்ணுறது தான் ஹீரோ ரியல் லைஃப்பில். சில இடத்துல அது ஆப்போசிட் நடக்கும் வில்லன் சிச்சுவேஷன் தான் உங்க வில்லன். ரீசெண்டாக என்ன ஏதாவது சிச்சுவேஷன் நடந்துச்சா சொல்லுங்க. இல்லை சினிமா சுச்சுவேஷன் தாங்க. நீங்கள் இப்படியே ஏதாவது ஒன்று பேசி சமாளிச்சிடுறது எல்லாருமே. இல்லை ஃபேக்ட் தான். நம்ம ஒரு விஷயம் நினைப்போம், இது நடக்காது, நம்ம ஒரு இடத்துக்கு போகலாம் நினைப்போம். அதான் கேட்டேங்க, ரீசெண்டாக என்ன நடந்துச்சு? ரீசெண்டாக நடந்தது ஒன்றுமே எனக்கு அப்படிலாம் கிடையாதுங்க. அப்புறம் டெய்லி டே டு டே பிரச்சனை எல்லாருக்கும் நடந்துட்டு இருக்கும்ல, மறக்க முடியாத இஷ்யூன்னு எதுவும் அப்படியும் நடக்கல, ரீசன் நடக்கல. ஓகே ஐ அக்செப்ட். ஓகே சிச்சுவேஷன் தான் வில்லன். சரி ஓகே, நீங்கள் வில்லனாக ரோல் ப்ளே பண்ணியிருக்கீங்க படத்தில். ஸோ நிஜ வாழ்க்கையில் உங்களோட வாழ்க்கையோட ஹீரோ யார்? என்னுடைய வாழ்க்கை ஹீரோங்கிறது நான் எப்பவுமே என்ன நான் விட்டு கொடுத்துக்க மாட்டேன். நான் அதை அவர் சொல்கிறேன் நான் சொல்லலை. என்னன்னா ரொம்ப ஹெல்பிங் மைண்டான ஒரு ஆள் ஆக்சுவலாக. சரி சொல்லுவாங்களே எல்லா வில்லன்ஸ்குள்ளே ஒரு ஹீரோயிசம் அடங்கியிருக்கும். எல்லா ஹீரோ ஆல்ரெடி 2 படம் ஹீரோ பண்ணிட்டு தானே வந்திருக்கேன். ஆமாம் ஹீரோ நீங்கள் அதிலே பார்த்துன்னு இருக்கீங்க. நான் 2 படம் ஹீரோ பண்ணியிருக்கேன். மெய்ப்படத்தைன்னு ஒரு ஹீரோ பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஈமெயில் ஒரு படம். சரி அப்போ நீங்கள் உங்கள் நிஜ வாழ்க்கையில் யார் வில்லன்னு சொல்லுங்கள். இப்போ நீங்கள் இல்லை நிஜ வாழ்க்கையில் வேணும், அது அந்த இடத்த பொறுத்து இருக்கு. நான் வில்லன் ஆகிறதும் ஹீரோ ஆகிறதும் அந்த இடத்த பொறுத்து இருக்கு. நீங்கள் என்கிட்ட எப்படி நடந்துக்கிறத பொறுத்து தானே இருக்கு. என்னோட எதிரி யாருன்ற நான் முடிவு பண்ணேன், நீங்கள் கிடையாது. நீங்கள் எப்படி நடந்துக்கிறது, என்னோட ஆப்போசிட் எப்படி நடந்துக்கிறாங்க அதை பற்றி தான் நான் பண்ண முடியும். ஸோ நடந்து காட்டுங்க, நடந்து காமிங்க நீங்கள், நான் எப்படின்னு பார்க்குறேன். நான் உட்காந்துக்கிறேன். சரி ஓகே, டேரக்டர் பற்றி நம்ம பேசி ஆகணும் செல்வம் சார். அண்ட் தர்ஷினிக்கும் புரியுற மாதிரி நான் கொஞ்சம் இங்கிலீஷ்லேயும் கேட்டுறேன். எனக்கு புரியாது, அதை நீங்கள் பார்க்கணும் மெயினாக. நான் ஏஞ்சி வெளியே போகிறேன். வெரி குட். நான் எதிர்பார்த்தேன் என்னடா ஒரு லிட்டில் பிட் தமிழ் யூ நோ. I can understand little bit. அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது கற்றுக் கொடுத்துருக்கலாம்ல செட்டில் தமிழ் வார்த்தைகள் கிடையாது. நீங்க பண்ணிருக்கீங்க. நீங்க தானே வில்லன், நீங்க தானே. நானே இப்பதான் பார்க்கறேன் உங்களை ஷூட்லயே. நான் கேட்டு பாருங்க. Yes. Okay. Actually today only I met him. Today only met. என்ன என்ன மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க today only met னு? ஆமாங்க காம்பினேஷன் கொடுங்க. எங்க டைரக்டர் எவ்வளவு பிரில்லியன்ட்டா யாரை சேகல பாத்தீங்களா? மூணு தனே கேமரா இங்க தனே கேமரா வேணும் எல்லாத்தையும் பிரிச்சு வச்சிட்டாரு. சோ வருத்தமா இருக்கு உங்களுக்கு. சில எல்லாம் சொல்ல முடியாதுங்க, நீங்க வேற இதெல்லாம் பண்ண கேட்டு இத பாத்துட்டு அவர் ப்ரோ வீட்டுக்கு போணும். அத பாத்தீங்க அவரு. ஆமா நான் வீட்டுக்கு போற காட்டுக்கு போறேன். நீங்க தான் சொல்ல போறீங்க, நான் சொல்ல. சரி ஓகே. So you want to say something to the director of the movie? Yes, of course, because when I don't know the Tamil, because I am from Kannada, no, he sat with me and he discussed everything, and he translated to my language, and he explained, and he explained the modulation, explained the pronunciation, everything, and he taught me a lot. படம் 4 வருஷம் இருக்குங்க. Okay fine. And before shooting is tomorrow means before one day prior, I just prepare everything and I'm just going for a shooting on the day. Okay, அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா இல்ல நான் புரிஞ்சுச்சு. இப்போ நீங்க ட்ரான்ஸ்லேட் பண்ணி ஒரு ஸ்டார் மூவி சேனல் ஆன் பண்ணி அது மாதிரி வானவிலுக்கு வந்து விளங்கிடும். ஓகே, ஏன்னா எங்க நேயர்களுக்கு தமிழ் தெரியலனா பாவம் இல்லையா? என்னைய நம்பி அவங்க பார்த்துட்டு நான் இன்னையில இருந்து வானவில் சேனல் பார்க்க ஆரம்பிச்சேன். நான் பாத்துறேன். நானும் பார்க்க ஆரம்பிச்சேன். ஓகே ஃபைன். சரி நீங்க ரெண்டு பேரும் சொல்லணும் நம்ம செல்வம் சார் பத்தி. ஏன்னா அவர் தான் கேப்டன் ஆஃப் த ஷிப். கண்டிப்பா நிறைய விஷயங்கள் வந்து நீங்க கொலாபரேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ எனிதிங் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டுமே சொல்லும். சரி, எல்லா மனுஷனுக்கும் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கண்டிப்பாக இருக்கும். நெகட்டிவ்ன்றது சொல்ல முடியாது, என்ன அவரோட அனுபவங்கள் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் சொல்லலாம், தப்பு இல்லை. சில விஷயம் சொல்ல முடியாது. அதாவது சொல்ல முடியாதுங்கிறது அப்படி சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்போ நான் ஒரு இடத்துல உயர்ந்த இடத்துல இருக்கும்போது ஒருத்தரை பற்றி தப்பு சொல்லலாம். யாரை பற்றியும் நம்ம நெகட்டிவ் சொல்கிறது நமக்கு ரைட்ஸ் கிடையாது. அந்த சுச்சுவேஷன் வரும்போது அதுவாக எடுத்துக்காட்டும். பாசிட்டிவ் என்னென்னா அவர் வந்து கிட்டத்தட்ட 16-20 படங்கள் சினிமாட்டோகிராஃபர். அவர் பேசிக் சினிமாட்டோகிராஃபர். நல்ல அனுபவங்கள் கன்னடாவில் பெரிய படங்கள் ஒர்க் பண்ணிக்காரு. நல்ல எப்பவுமே அவர் பண்ணுற படங்களுக்கு ஒரு சமுதாய ரீதியாக ஒரு டச் கண்டிப்பாக இருக்கும். நான் கேட்டேன் அவர்கிட்ட, இந்த படம் இப்படி பண்ணிட்டீங்க, அடுத்த படம் எப்படி பண்ணீங்க? இல்லைங்க, ஏனோ 10-11 ஒரு படம் பண்ணக்கூடாது. சமுதாயம் நம்மளை திரும்பி பார்க்கணுன்னா சினிமாவில் நம்ம வந்து கமர்ஷியலாக பண்ண நிறைய பேர் இருக்காங்க. ரியல் இன்சிடென்ட் எடுத்து பண்ணலான்ற மாதிரி தான் அவர் அடுத்த படமும் இருக்குது, இந்த படமும் இருக்குது. கேட்டால் எதுக்கு இந்த படத்தை எடுத்தீங்க சொல்லிக்கிட்டு லைவாக சொன்னேன். இல்லை சார், லைவ் கதைக்கு ஒரு உயிரோட்டம் இருக்குது கண்டிப்பாக. நம்ம எடுத்து பண்ணும்போது நல்லாயிருக்கும். ஸோ உயிரோட்டம் எடுக்கும் ரிஸ்க்கும் இருக்குது ஆக்சுவலாக. ஏன்னா நீங்கள் ரியல் கதையை படிச்சிருவாங்க, அதோட சுவாரஸ்யம் அதில் இருக்கும், இது இல்லைன்னா தப்பாயிரும். ஸோ அதில் சினிமேட்டிக்காக சில விஷயங்கள் சொல்லலாம், சில விஷயங்கள் சொல்ல முடியாது முடிவு தெரியாமல். ஸோ நல்லா பண்ணியிருக்காரு எனக்கு தெரிஞ்ச அவரோட எக்ஸ்பீரியன்ஸு. சரி, எவ்ரிதிங் இஸ் ட்ரைல. நான் குட் கொடுத்துருக்கேன், ப்ரோ கொடுத்துருக்காரு, இவங்க நடிச்சிருக்காங்க. இந்த நடிப்பு இது எல்லாமே பேசிக்காக போய் கரெக்டாக உட்காரணும், ப்ராப்பர் ப்ரமோஷனில் போய் சேரணும். அதெல்லாம் அமைஞ்சால் மட்டும்தான் இந்த படம் பெருசாக வரும் கண்டிப்பாக. ஸோ அதோட முயற்சி நாங்கள் பண்ணியிருக்கோம்.
ரெஸ்ட் ஆல் ஃபால்ஸ் இன் ஃப்ரைடே. மக்கள் கையில் தான் இருக்குது. கண்டிப்பாக தியேட்டரில் போய் பார்த்து எப்படி இருக்குன்னு பிரஜின் அண்ட் பாலாஜி அண்ட் தர்ஷினிக்கு வந்து டிஎம் பண்ணலாம் அவங்க எல்லாருமே. கரெக்டாக இல்லை அவங்க ஒரு ட்வீட் போட்டாலும் ஓகே. ட்வீட் கூட போடலாம். குட் ஆர் பேட் எனிதிங் எதுவாக இருந்தாலும் ரீல்ஸும் போடலாம். இதுலாம் போடலாம். கலத்தி போடலாம். நீங்களும் சொல்லணும் டேரக்டர் பற்றி. டேரக்டர் வந்து புது ஃபஸ்ட் படம் வந்து டேரக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். இந்த கதையை எடுத்து பண்ணுறதுக்கே ஒரு தைரியம் வேணும். ஏன்னு கேட்டால் ஆக்சுவலாக பெங்களூர் அவர் வந்து தமிழ்நாட்டில் வந்துட்டு படம் பண்ணுறதுக்கு இந்த கதையை வச்சு தமிழ்நாட்டில் நடந்த ஒரு விஷயத்தை வச்சு பண்ணுறதுக்கு பெரிய தைரியம் வேணும். அதான் அதுக்கே அவருக்கு நம்ம வந்து தலை வணங்கணும்னு வச்சுக்கலாம். ஏன்னா இங்கே இருக்கிறவங்க கூட இங்கே இருக்க நிறைய டேரக்டர் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம், காமிப்பாங்க லைட்டாக மைல்டாக போகும். அது வந்து உள்ளே போய் பார்த்தா எனக்கு புரியுமா புரியாதுன்னு தெரியாது. ஆனாக்கி சொல்லுவாங்க லேடிஸ் அவங்கள பற்றி தான் எடுத்துருக்கேன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இந்த படத்தில் நீங்கள் போயிட்டு வெளியே வர பார்த்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு மெசேஜோடு வருவீங்க. அதுக்கு முழுக்க முழுக்க அதை கொடுத்துருக்கிறது நாங்களும் நான் படம் பார்த்தேன். கண்டிப்பாக வந்து ஒரு அவேர்னஸ் கண்டிப்பாக இருக்கும். அதுதான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு 2 hours உள்ளே போய் படம் பார்க்குறீங்கன்னா உள்ளே போனால் ஓகே ஜாலியாக போயின்னு இருக்கோம். அப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு மெசேஜ், இந்த மெசேஜ் பார்த்து வரவங்க கண்டிப்பாக ஏதாவது தவறு நடந்தாலும் வெளியே சொல்லணும்னு ஒரு எண்ணத்தை உருவாக்கியிருக்காரு எனக்கு. அதில் அவர் செல்வம் சார் வந்து என்னுடைய ரொம்ப க்ளோஸ் நண்பர். அவரை நம்பி தான் இந்த படத்தில் நான் வந்தேன். ஏன்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி நம்ம பண்ணியிருக்கோம், ஏதோ பிறகு ஏதோ ஹீரோவாக நான் பண்ணின்னு ஏதோ சின்ன படம் பண்ணு போயின்னு அப்படின்னு பார்த்து வில்லனாவை பற்றி என்னுடைய மாதிரி பாதிக்குமோ இல்லை எனக்கு ஏதாவது அதுவும் இந்த ஸ்டோரி கேட்க பார்த்து என்னடா ஒரு உண்மை சம்பவத்தை பண்ணுறோம், நாளைக்கு இதனால் எனக்கு ஏதாவது பிரச்சனை வருமா இல்லை எனக்கு ஏதோ வாய்ப்பு கிடைக்காம போய்டும் அப்படிலாம் கூட யோசித்தேன். மியூசிக் பார்த்து இல்லை ஜி அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்கிறீங்க அது சொல்கிறீங்க மக்கள்கிட்ட போய் அது சேர்ந்துச்சுன்னா எவ்வளோ மக்கள் அதை பார்க்க போகிறாங்க. அதனால ஒரு 10 பேர் பெண்கள் வந்து ஒரு தைரியமாக போயிட்டு வீட்டில் சொல்கிற அளவுக்கு இந்த படம் இருக்கும். அதில் கண்டிப்பாக உங்களுடைய இது நல்லா இருக்கணும் அப்படின்னு படம்னு பார்த்து நான் அந்த படத்தில் கெட்டவனா இருந்தாலும் என்னை பார்த்து இந்த கெட்டவனை எப்படியாவது நம்ம வீட்டில் போயிட்டு மாட்டி விடணும் இல்லை எங்கேயாவது காவல்துறை போய் சொல்லணுன்ற ஒரு இதை நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதனால எனக்கு உண்மையாக அந்த படம் பண்ணது ரொம்ப சந்தோஷம். ஏன் ஃபீமேல்ஸ் மெயினாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா ஒரு சுச்சுவேஷன் தான். இப்போ நிறைய பெண்களுக்கு தப்பான விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. இப்போ அவங்களுக்கு வந்து போலீஸில் ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க. இது எவ்வளோ இடத்துல போய் சேரும், எவ்வளோ பேர் அந்த ஸ்பான்டேனியஸாக பண்ணுவாங்க தெரியும். நமக்கே ஒரு ஆபத்து போகிறோம், வண்டியில் போகிறோம், யாரை ட்ராப் பண்ணிட்டாங்க, படத்தில் நம்ம ஹீரோ இருப்போம், அந்த சுச்சுவேஷன் நம்மளை ரியாக்ட் பண்ண முடியுமா தெரியாது. சில பேர் பண்ணுவாங்க பட் ஹேண்டில் பண்ண முடியாதுல்ல. அப்போது நம்மளாலே பண்ண முடியாத பட்சத்தில் ஒரு பொண்ணாக இருக்கும்போது அந்த பொண்ணு எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க. அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் அப்பாவோ அம்மாவோ தம்பியோ நடக்கிற பிரச்சனையை பக்கத்தில் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸை தாண்டி யாரும் வரமாட்டாங்க. இல்லை அவ்வளோ உயிர் நண்பனாக இருக்கணும். சில பேர் ஷேரே பண்ண மாட்டாங்களா. ஒரு பொண்ணு ட்ராப்பாக இருந்தால் அந்த பொண்ணை வீடியோ வச்சு அப்யூஸ் பண்ணி அந்த வீடியோ எடுத்து நீ வா பணம் கொடுத்து தப்பாக பயன்படுத்தும் போது ஆப்வியஸாக அந்த ஷீஸ் பீன் ஃபோர்ஸ்ட் டு புஷ். அந்த சூழ்நிலையை ஒட்டச்சு ஒரு பொண்ணு எப்படி வெளியே வருவா, அதை எப்படி ஃபோக்கஸ் பண்ணி எல்லா பெண்களும் ஒரு பேரண்ட்ஸும் பார்க்க வேண்டிய ரொம்ப முக்கியமான படம். இது டெய்லி நடந்துதாங்க. இதை நம்பணும் என்னன்னு கேட்டால் ஒரு விஷயம் எனக்கு பார்த்தா ஓகே என் பொண்ணு இப்படி இல்லைன்ட்டாலே அவங்க கூட சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. ஆமாம் அதையும் இதில் காமிச்சிருக்காங்க. இப்போது இந்த ஒரு சின்ன ஏதோ தவறு பண்ணுறாங்க, யாரோ ஒருத்தர் சொல்கிறத பார்த்து ஐயோ என் பொண்ணு தவறு பண்ணிட்டாலும் அதை பிரச்சனையாக உண்டாக்குறாங்க. ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வேற வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா பொண்ணுங்களை ஃபஸ்ட் நம்பணும். ஓகே என் பொண்ணா அவள் சொல்கிறத நம்ம கேட்போம், இதில் தவறு இருக்கான்றதை புரிஞ்சுட்டாலே போதும். அந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அதுவும் ஒரு நல்ல ஒரு ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். எதுவும் ஓகே. ஸோ தர்ஷினி ஆஸ் அ கேர்ள் இப்போது இவங்க they all said that English அதான் இங்கிலீஷில் தான் சொல்கிறேன் நான். ஆஸ் அ கேர்ள் they all said that girls should open up. If there's something wrong going within their life, they have to come up and inform their parents and they should not hide that. So what do you think about it? Like what is the message you want to say to the young girls? That is the same thing which actually he told. More than a girl's parents should watch this movie because what is really happening in our daughter's mind, what is really facing in her daily lives. And of course, yes, she can't even share with her sisters, parents, friends, because the thing is, she already did a mistake because of some other force, something else. She has only kind of, if she has a weak-minded girl, means of course she will take some bad decisions. So this is the thing they should want to become a bold, because to face the challenges it comes to like kind of some issues will obviously so many girls are facing now in this generation. Obviously some girls are facing these problems, but the thing they can't even share anyone. This is the thing, this movie is just suggesting this thing. Everyone should get open up because everyone the movie name is like Unreadable Books. The thing
they read 100 pages books, means 90 pages they already read, but 10 pages they are not even going to read that. This is what showing this movie. Then everybody should watch this movie because of this thing. Okay, so anything happened in your life where you didn't open up, and after this movie you were thinking, no, I should have opened up that time? No, not like that. Nothing? No, nothing. உங்களுக்கு அந்த மாதிரி எதாவது நடந்திருக்கா? என்ன ரேப் பண்ணதா? இல்லை கேட்குறத பார்த்தா நீங்கள் ஏன் ரேப் பண்ணது ஆக்சுவலி பாய்ஸ்க்கும் நடக்குது. இல்லைங்க நான் தப்பா Accept சொல்ல it, right? நான் சொன்னது நீங்கள் சிரிச்சிங்கல்ல அது அந்த காமெடி மட்டும்தான். இல்லை உடனே ஏதாவது சொல்றது. இல்லைங்க பொள்ளாச்சி சம்பவம் மாதிரி இது ஏதோ நீ சம்பவத்தை But I கண்டுபிடிக்கணும். saw. You I saw never abuse. like I didn't what is that called? Some Chennai girl only. I just she's Chennai coming. girl, ah? Yeah, she's coming. She's settled in Bangalore. She's coming for a gym partner. And the time I just saw that she's getting abused with that. She's getting okay. blackmailing. I experienced that, and even she has her circle is like that, and everybody is this with the same person. This is happening the same thing. Everybody is giving the same message here. ஓகே. இல்லை இருக்கு சரி குழந்தைங்களை அபியூஸ் பண்ணுற விஷயங்கள் இருக்குது, நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சைல்டு அபியூஸ் படம் வந்திருக்கு, சித்தா படம் அப்படிப்பட்ட ஒரு விஷயந்தான். சரி நமக்கு தெரியாமல் நம்மளே சின்ன வயசில் சில விஷயங்கள் சரி எதுக்காக பெண் குழந்தைங்களை வந்து யார் மடியில் போய் உட்கார வேணா சொல்கிறாங்க? ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் ஏன் அதை சரி குட் டச் பேட் டச் இப்போ ஸ்கூலில் இப்போ ஒரு 5 வருஷத்தில் நடக்கிற விஷயம் தான். நம்ம காலகட்டத்தில் 90s 80s எதை சொல்லி கொடுக்குறாங்க? ஏன் குழந்தைய தூக்க விட மாட்டாங்க? அது இப்போ தான் ஃபீடிங் நடக்குது. நமக்கே தெரியாதுங்க. நம்ம நடந்திருக்கும், நமக்கு தெரியாது. நமக்கு அப்போ அறிவு இல்லை, இப்போ அறிவு இருக்குது. நம்ம குழந்தைக்கு ஃபீட் பண்ணுறோம். சிம்பிளாக Actually, nowadays they are starting to teach that also. For கிட்ஸ்க்கு small சொல்லி kids. தராங்க. யா இது ஒரு ப்ராக்டிஸாகவே இருக்குது சில ஸ்கூல்ஸில். ஒரு 10 minutes 20 minutes இதவே சொல்லி கொடுக்குறாங்க. யா சூப்பர். ஸோ நிறைய ஃபீமேல் சென்ட்ரிக் மூவிஸ் இருக்குது, நிறைய க்ரைம் த்ரில்லர் மூவிஸ் இருக்குது, நிறைய ட்ரூ பேஸ்டு ஸ்டோரி மூவிஸ் எல்லாம் வந்திருக்கு. ஓடிடிலேயே இருக்கட்டும், தியேட்டர்ஸ்லேயே இருக்கட்டும். ஸோ இந்த படத்தில் என்ன வந்து மக்கள் எதிர்பார்ப்போட வரலாம்? ஆஸ் யூஷுவல் சொன்னதான் அந்த ஓப்பன் அப் போன விஷயந்தான். எல்லா குழந்தைங்களும் எல்லா வீட்லேயும் வந்து நம்பி படிக்க வச்சு கஷ்டப்பட்டு வளர்த்து நம்ம அனுப்புகிறோம். பல பேர் வந்து உண்மையில காசு அதிகமாக இருந்தால் வெளியூரில் போய் பசங்களை படிக்க வைக்கிறோம். அது ஆணாக இருந்தாலும் சரி, ஆணுக்கும் பிரச்சனைகள் நடக்குது, பெண்களுக்கும் பிரச்சனை அதிகம் ஃபேஸ் பண்ணுறது. ஆணாக இருந்தால் தப்பிச்சிருவோம், பெண்ணு ட்ராப்பில் பண்ணுறோம். கண்டிப்பாக இந்த ட்ராப்பிங் நடக்கும்போது இந்த ட்ராப்பிங்லேருந்து எப்படி வெளியே வரணும்? நம்மளால் சப்கான்ஷியஸ் மேலே நம்மளை டக்குன்னு ஒர்க் ஆகாது. நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. நம்மளே பிளாங்க் நம்மளை அட்டாக் பண்ணலாம், நம்ம என்ன பண்ணுவோம்? ஸோ ஒரு பொண்ணாக இருந்தால் அந்த சிச்சுவேஷனை ஓப்பன் அப் யார்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும், சொல்லணும். நீங்கள் பேசுனீங்களே பிரச்சனை. இப்போ சண்டை வரும்போது நம்ம நவுந்து போகிறோம் இல்லையா? அந்த சண்டையில் பிரச்சனை, ஈகோவில் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே பிரச்சனை வரும்போது ஏன் உட்காந்து பேச மாட்டேங்கிறீங்க? பேசினாலே முடிஞ்சிடும். அங்கே ஈகோ வரும் கண்டிப்பாக. அந்த ஈகோ வராமல் பயப்படாமல் ஒரு பொண்ணு ட்ராப்பை தப்பாக அபியூஸ் ஆனால் என் வீட்டுக்கு போனால் தப்பாயிரும், வீடியோ வச்சு போகலாம். வீடியோ போட்டு போனால் என்ன நடக்க போகுது? யாருக்கும் இல்லாத விஷயமா இருக்குது. எல்லாருக்கும் கடவுள் படைச்ச ஒன்று தானே. ஆனா ஆணு, பொண்ணுன்னா பொண்ணு தான். அதை போல்டாக ஒரு பொண்ணு ஏற்றுட்டு என்றைக்கு உடச்சி வெளியே வருதுன்னா இந்த மாதிரி எவனுமே இருக்க மாட்டான். அதை தாண்டி துபாய் மாதிரி லா வர்றான், வச்சா வெட்டணும். இங்கே அகெயின்ஸ்ட் லா வந்தால் மட்டும்தான் சூப்பர் இது நடக்கும். இந்த பயம் எஸ். இல்லைனா இதே இன்டர்வியூ நீங்கள் கேள்வி கேட்பேன், நான் பதில் சொல்லிட்டே இருப்பேன். ஃபேக்ட். கரெக்ட். தட்ஸ் அ ஃபேக்ட். யா ஓகே. ஸோ கடைசியாக வானவில் டிவி நேர்களுக்கு நீங்கள் ஏதாவது சொல்லி ஆகணும்? ஓகே. பௌர்ணமி பிக்சர்ஸ் முத்துக்குமார் சார் அண்ட் செல்வன் மாத்தப்பன் சார் 2 பேர் சேர்ந்து தான் ப்ரொடியூஸ் பண்ணி செல்வன் சார் டைரக்ட் பண்ணியிருக்காரு. முத்துக்குமார் சார் வந்து டெபியூ தான். நிறைய ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருந்து நிறைய இடத்துல வாய்ப்புகள் கேட்டு கஷ்டப்பட்டு அப்படி இப்படி வந்து நடிக்க ரொம்ப ஆசை. இல்லை ஒரு கீ ரோல் அவர் நடிச்சிருக்காரு. ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் படத்துக்கான ஒரு ட்விஸ்டான ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காரு. ஒரு டைரக்டருக்கு நல்லா வாய்ப்பு கொடுக்கணுன்னா உண்மையால் ஒரு ப்ரொடியூசர் வந்து இந்த கதையை நம்பணும். இப்படி ஒரு கதையை போய் சொல்லும்போது ஒரு லைவ் இன்சிடெண்ட்டாக எல்லாத்தோட பயப்படுவாங்க. ஆக்சுவலாக நமக்கே அந்த பிரச்சனை இது வரைக்கும் அந்த கோர்ட்டில் அந்த கேஸ் போயிட்டுருக்கு, எதுக்கு அதை போய் தொடணும் அப்படின்னு யோசிக்காமல் இப்படி ஒரு கதையை தான் பண்ணணும்னு ப்ரொடியூசர் மைண்டில் இருந்திருக்கு. அதை டைரக்டர் போய் சொல்லியிருக்காரு. அதுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா நிறைய புதுமுகங்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அதை தாண்டி வில்லன் கேரக்டர் வந்து பாலாஜி அவர்கள் நடிச்சிருக்காரு. அவர் 2 படம் ஹீரோ நடிச்சிருக்காரு. ஸோ மேபி எனக்கு தெரிஞ்ச நெகட்டிவாக இது ஃபஸ்ட்டாக இருக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக ஜஸ்டிஃபிகேஷனாக ஏன்னா என்ன சொல்கிற ஒரு ரியல் இன்சிடெண்ட்டில் எல்லாத்துக்குமே காரணம் இவராக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அவர் நோட்டடான ஒரு ஆள். ஆக்சுவலாக அதை வந்து தைரியமாக லைவ் கதையாக எடுத்து தைரியமாக பண்ணும்போது ஏன்னா நம்ம என்ன வேணால் நடக்கும். இந்த படம் வந்து உண்மையாலே நல்லபடியாக போகணுன்னு நான் வேண்டிகிட்ருக்கேன். அதுக்கு எல்லாமே அமையணும். நம்ம மட்டும் அமைஞ்சால் போதாது. ப்ரொடக்ஷன், பப்ளிசிட்டி இது எல்லாமே அமையணும். ஸோ அதெல்லாம் அமைஞ்சால் மட்டும்தான் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். ஸோ யாஷிகா நடிச்சிருக்காங்க, ஹீரோ நடிச்சிருக்காங்க. இது வரைக்கும் யாஷிகா பண்ணாத ஒரு கதாபாத்திரம் தான் ஒரு விஷயம். நடிக்கிறதும் ஸ்கோப் இருக்குது. நிறைய பேர் அவங்கள வந்து
ஒரு மாதிரி கிளாமராக தான் பார்த்துருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் அவங்க கிளாமராக எதுவுமே நடிக்கலை. அதுதான் யாஷியா கிடைச்ச ஒரு பெரிய ப்ளஸ்ஸு நான் நினைப்பேன். எப்பயுமே ஒரு பொண்ணு வெஸ்டர்ன் அவுட்டில் ஃபிட்டில் வரும்போது அந்த பொண்ணு சாரியில் பார்க்க நம்ம ஆசைப்படுவோம். குடும்பமாக பார்க்கணும், ஒரு குத்தவிளக்கு மாதிரி பார்க்கணுன்னு ஆசைப்படுவோம். அதோட ஆப்போசிட் கேரக்டர் தான் ப்ளே பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக. பட் நல்லா ஹேண்டில் பண்ணிருக்காங்க. நான் நினைக்கல யாஷியா வந்து இவ்வளோ நல்லா வேலை வாங்க முடியும் டேரக்டருக்கு. ஹேட்ஸ் ஆஃப். அதுக்கப்புறம் வந்து தர்ஷினி நடிச்சிருக்காங்க. நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜாசி கிப்ட் அவர்கள் மியூசிக் பண்ணியிருக்காங்க. ஜார்ஜ் மரியான் சார் நடிச்சிருக்காங்க. வைரமுத்து சார் படத்துக்கு பெரிய பலம். 2 பாடல் எழுதியிருக்காங்க. எப்பவுமே வந்து வைன் ஷாப்பில் போய் குடிக்கிறோன்னா பல சுச்சுவேஷன்ஸ் ஏற்படும். அந்த குடியினால் கெடுக்கப்பட்ட நிறைய வாழ்க்கைகள் இருக்குது. அதே சுச்சுவேஷனில் முதல் முறையாக எனக்கு தெரிஞ்சு குடிக்கக்கூடாதுன்னு ஒரு பாடல் வைன் ஷாப்பில் எழுதப்பட்டிருக்கு. அது படமாக எடுக்கப்பட்டிருக்காங்க. வித்தியாசமாக இருக்குது. ஒரு குடிக்கிறனால என்ன பிரச்சனைகள் ஏற்படும்ன்ற ஒரு விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் 17th படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ படமாக பாசிட்டிவ் டாக்ஸும் வந்துட்டுருக்கு. ஸோ இதை தாண்டி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ சாய் அவர்கள் தான் இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. நிறைய படங்கள் இது பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு நல்ல டீம் முயற்சி பண்ணி ஒரு லைவான ஒரு கதையை முயற்சி பண்ணியிருக்கோம். இது ரியல் இன்சிடெண்ட்டில் இதுக்கு ஒரு தீர்ப்பு நடக்கலை. பட் எங்களுக்கு ஒரு தீர்ப்பு கிடைக்கும் நம்பிக்கையில் நாங்கள் லைவ் இன்சிடெண்ட்டை முயற்சி பண்ணியிருக்கோம். நானும் இதில் ஐபிஎஸ் கேரக்டர் நடிச்சிருக்கேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்படி ஒரு லைவ் கதையில் எங்களோட போர்ஷன் வர்றது. இதுதான் இதோட சரித்திரம். பிப்ளே சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர், சப்ஸ்கிரைப். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் படிக்காத பக்கங்கள் படத்துடைய டீமுடன் பேசி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களா தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே தியேட்டரில் போய் படத்தை பாருங்கள். இன்னொரு இன்டர்வியூவில் சந்திக்கிறேன். தென் டேக் கேர். இட்ஸ் சைனிங் ஆஃப் ஃப்ரம் தாஷ்வி சுப்ரமணியம். பாய்.